அருமையான தேவ சபையே, இன்றைக்கு மறுபடியுமாக ஆண்டவர் சபையை குறித்து தான் பேசுகிறார். 26வது செய்தி, சபையும் கர்த்தரின் வாக்குத்தத்தங்களும், Church and God's promises. இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. ஏனென்றால் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. மிகவும் தவறாக மக்கள் புரிந்து கொண்டு பல இடங்களுக்கு ஓடுகிறார்கள், பல காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லி புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவ சபையில் உண்டு. When it comes to God's promises, according to us it is something different. Every day we claim promises, and we are told also, we are taught to claim promises and to go to different places to get promises for the year, or promises for the birthday, or for things, different things. This is how we have understood about God's promises. But the message which the Lord is going to give is entirely different. According to the Bible, what are the promises? What kind of God promises the Lord wants us to claim every day? He is going to speak, giving every reference from the Bible. கர்த்தர் எல்லாவற்றையும் வேதத்தின் ஆதாரத்தில் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை தெளிவாக ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிறார். அதை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் இந்த தற்காலிகமான உலகத்தில் உள்ள கொஞ்ச நாட்கள் வாழ்கிற வாழ்க்கைக்காக எவ்விதத்திலும் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பது, பல காரியங்களை இங்கும் அங்கு ஓடி செய்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அது உலகத்தின் காரியம். உலகத்தில் உள்ள மக்கள் ஒருவேளை 100 வயது என்று சொல்லி ஒரு ஆயுசை குறித்து கொண்டால், இந்த 100 ஆண்டு வரையிலே, நான் வாழுகிற வரையிலே, என் மரணம் வரையிலே, இந்த பூமியிலே எப்படி நான் நன்றாக வாழ வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும், எல்லா செல்வத்தையும் செல்வாக்கையும் பெற்றிருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உலகத்தின் முறை. இதை குறித்து வேதத்தில் எதுவும் எழுதி வைக்கவில்லை. The Bible doesn't tell us anything about that temporal life on earth. We are making preparation every day for the temporal life down here. Whether you say you are cooking food, it's for the work, life down here. Or you're working and earning money, it's all for this world. When the breath stops, everything stops. Nothing whatsoever is given in the Bible for us to get ready for that temporal life. All the promises God has given in the Bible is to prepare us for the eternal life. இந்த பிள்ளைகளே, ஆதாமை படைத்த போது ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். கட்டளை கொடுத்தார். இதை செய்யாதே, படைத்த எல்லாவற்றையும் ஆண்டுகொள், அப்படித்தான் சொன்னாரே தவிர வாக்குத்தத்தம் அங்கே ஒன்று கொடுக்கப்படவில்லை. ஆனால் மனிதன் தவறி விழுந்தான். கர்த்தர் நியமித்த நிலையிலிருந்து விழுந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக வேண்டும். அதற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே 1-2 புத்தகங்களை பழைய ஏற்பாட்டிலே நான் திருப்பி பார்த்தேன். அங்கே இந்த வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை இல்லை. உடன்படிக்கை என்ற வார்த்தை இருக்கிறது, ஆணை என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை இல்லை. நீங்கள் பாருங்கள், வேறு புத்தகத்தில் இருக்கா. எனக்கு முழு பைபிளை படிக்கிறதுக்கு அந்த டைம் கிடையாது. ஓரளவுக்கு நான் பார்த்தேன். நான் அதை பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கவில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியங்களாக இருக்கிறது. ஏன் அப்படி? ஏனென்றால் ஆண்டவர் விழுந்த மனிதனை பூரணப்படுத்தக்கூடிய காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் தான் தொடங்கிற்று. தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் வாக்குரைத்தார். மோசையின் மூலமாக ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்தார். இது ஒன்றுமே நீங்கள் ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் படித்து பார்ப்பீர்களானால் மனிதனை பூரணப்படுத்தவில்லை. மனிதனை ஆதியிலே படைத்த ஆண்டவர் எப்படி படைத்தாரோ அந்த நிலைமைக்கு அழைத்து செல்லவில்லை. ஆகையினால் ஆண்டவருக்கு புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஓட மனிதனை திருப்ப வேண்டியதாயிற்று. Why promises? To set a goal before us. My dear people, today we all have to check our lives.
What kind of goal have you set before you? What is your goal? But the Bible teaches about some other goal. All his promises, as recorded in the New Testament, all these are inspiring us, giving us an inspiration to set a goal towards eternal life. It's leading us to eternity, not for any temporal thing. இதை உணர்ந்து கொண்டால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உலகத்தின் காரியத்துக்காக இங்குமங்கு ஓடித் திரிவதை விட நித்தியத்துக்காக ஓடுவோம், நித்தியத்துக்காக செயல்பட தொடங்குவோம். அதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்த காரியம். இதை புரிந்து கொண்டால் அங்கே ஒரு பிரசங்கியார் வந்திருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார் போல் இருக்கிறது. ஆண்டவர் அவர் மூலமாக பேச போகிறார், எனக்கான காரியங்களை சொல்ல போகிறார் என்று ஓட மாட்டோம். அங்கே கர்த்தரின் சித்தம் மனிதனுடைய வாக்குத்தத்தத்தை கேன்சல் பண்ணும். Lord, let your will be done. I am not going to go through man, seeking man, promises through man from you. No. I stay surrendered for your will. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அதுதான். எதையோ ஒன்றை பிடித்து கொண்டு ஓட வேண்டாம், இணங்கி ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தி. வாக்குத்தத்தங்கள் என்ன? What are the promises? Are there too many promises? Everything points to only one thing. That is the promise of God. Inside that looks like there are some promises. இதை புரிந்து கொள்ளுங்கள் சபையே. அப்படியானால் ஓட்டம் வித்தியாசமாக இருக்கும். பவுல் சொல்கிறார், ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறவனாக ஓட மாட்டேன். இன்றைக்கு நம்மில் அநேகர் ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறவர்களாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி ஆழமாக புரிந்து கொண்டால் நம்முடைய ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட கோலை நோக்கி, the finishing line. Keep looking at that. It's only the finishing line. On the way there is nothing to get, nothing to lose. Only everything is there on the finishing line. More than where you are born, how you are born, what you are enjoying down here, how you are going to die. Your death is very important. If death happens before Jesus comes, get ready for death. More than getting ready for your marriage, more than getting ready for your profession or your livelihood, get ready for your death. Everything that God promises is beyond death or beyond the second coming. I hope you understand. Now they will not run to people, one prophet here, one prophet there, for the promises of this world. Don't make that mistake. We been misled enough. நம்மளை எல்லா தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில், அதனால் தான் தீர்க்கதரிசியை பற்றி ஆண்டவர் இந்த காரியத்துக்கு முன்பாகவே பேசிவிட்டார். எனக்கு தெரியாது, இந்த ஆர்டர் ஆஃப் மெசேஜஸ்லாம் எனக்கு எங்கேயும் எந்த புத்தகத்திலையும் நான் பார்க்கவில்லை, எதுலேயும் நான் ப்ரிப்பேர் பண்ணவில்லை. ஆவியானவர் சொல்லுறதை நான் செய்கிறேன். அதில் தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தம் எதையோ சொல்லி கொண்டு போகிறார்கள். அதுக்குள் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதனால தான் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்பொழுது இந்த செய்தியை கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்திக்கு கடந்து செல்வோம், கவனமாக கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Acts chapter 13 verse 23. அவருடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை ஏற்படுத்தினார். From this man's seed, according to the promise, God raised up for Israel a Savior, Jesus. இது சபைக்குள்ளது அல்ல, இது சபைக்கு நாம் சபையாக மாறுவதற்கு முன்பாக உள்ள ஒரு ப்ராமிஸ். கவனியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையாக மாறியிருக்கிறோம், மனவாட்டியாக மாறியிருக்கோம். இதற்கு முன்பு ஒரே ஒரு வாக்குத்தத்தம். அது என்ன வாக்குத்தத்தம்? விழுந்து போன மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆதாம் விழுந்து போனான். அருமையாக ஆண்டவர் எல்லா
மகிமையையும் கொடுத்திருந்தார். அந்த மகிமை கடந்து போன பிற்பாடு விழுந்து போய் கீழே தள்ளப்பட்டான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான். He lost. God wants to restore. God has given one promise for restoration. God lost the man. Now he wants to restore the relationship. He is not going to create a new man again. Had he wanted, he could have done. But he wants to restore the relationship. There is a promise for that. That is what 13:23 of Acts. ஒரு ரட்சகர் மனிதனுக்கு தேவை. விழுந்து போனவனை, திசை தெரியாமல், நோக்கம் புரியாமல், எதையோ தேடி ஓடி விழுந்து போன மனிதனை இப்பொழுது ரட்சிக்க வேண்டும். உன்னதத்தில் இருந்தான், ஆண்டவர் வைத்திருந்த மகிமைக்குள் இருந்தான், இப்பொழுது பொல்லாத பிசாசு கொடுக்கிற பாவ சேற்றில் விழுந்து விட்டான். இச்சை இந்த பாவ சேர், கீழ்ப்படியாமை இந்த பாவ சேர். இது ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பிசாசின் மூலமாக விழுந்த ஒரு விழுதல். இப்பொழுது ஒரு ரட்சிப்பு தேவை. வேதத்தில் 39 புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களெல்லாம் இந்த ரட்சிப்பை நோக்கி நம்மளை அழைத்து செல்கிறது. ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்முடைய இயலாமையை காட்டுவதற்காக. 10 கற்பனைகளை கொடுத்தார். Why God provided us with the commandments? To show how helpless we are. Commandments, the old covenant could not save us. Prophets warned. Warning could not save us. Nothing could save us. And God's one promise stood absolutely true. I will send the Savior. The Savior had to come. It was given as a promise. Right? Even in Genesis you can see that. It's a promise. And the fulfillment of that promise we see in the 4 Gospels. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? ஒரு ரட்சகர். ரட்சகர் என்ன செய்வார்? What will the Savior do? He will save. Yes, praise God. So the promise in the Old Testament is, I will save you. No man can save himself. He needs someone to save. Therefore the Savior, Jesus, He came only to save. Now please, He is going to bless us with riches. He is going to bless us with this. No, He did not come for that. He came only to save. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ், அதைத்தான் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக்கி சொல்கிறேன். எபிரேயர் 11:13 பாருங்கள். Hebrews 11:13. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். Praise God. 11:13. These all died in faith, not having received the promises, but having seen them afar off, were assured of them, embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. இந்த புத்தகத்திலே, இந்த 11வது அதிகாரத்திலே ஆதாம் துவக்கி கடைசி விசுவாசி வரையில் உள்ள சரித்திரத்தை சுருக்கமாக எபிரேயருக்கு ஆக்கியோன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? ரட்சகர் வருவார், அதற்கு பின்பு நிறைய காரியங்கள் நடக்கும். ரட்சகர் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாக வரப்போகிற காரியங்கள் இவை எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகள் சொன்னதை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி நீங்கள் போய் ஒரு கிறிஸ்டியன் புக் ஸ்டோரில் பார்ப்பீங்கன்னா நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும். இன்றைக்கு இப்படி புத்தகங்கள் இருந்ததுனால்தான் நாம் தடுமாறி விழுந்து கொண்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட புத்தகங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. யாரோ ஒருவன் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அதையெல்லாம் பிடித்து கொண்டு ஓடவில்லை.
தூரத்தில் பார்த்தார்கள். கர்த்தர் சொல்லிவிட்டார், இது நடக்கும். இது மரணத்துக்கு பிற்பாடுதான் நடக்கும். ஆகையினால் விசுவாசத்தோடு மரித்தார்கள். I have not seen the crown. I have not seen the kingdom of God here that was established after Jesus was born. And that they have not been part of the kingdom. And what will be the reward if you live in the kingdom? All these were yet to come. They could not have a glimpse of it. Yet they believed. And they died happily. They were so happy when they died. They trusted, they believed. தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் கைக்கு எட்டவில்லை. தூரத்தில் பார்த்தார்கள். ஆபிரகாம் அன்றைக்கு பார்த்தார், இன்னும் நடக்கவில்லை. ரட்சகர் மாத்திரம் வந்திருக்கிறார். 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட அநேக காரியங்களை பார்க்கவில்லை. ஆனால் நம்பினார்கள். அந்த கொடுத்திருக்கிற லிஸ்டை படித்தீர்கள், ஆனால் நம்பிக்கையோடு மரித்தார்கள், நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். யோசேப்பு சொன்னா, நான் எப்படி பாவம் செய்வேன்? நம்பிக்கை. நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் அந்த நித்தியத்துக்கு அடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாகும். ஒவ்வொரு பரிசுத்தவானும் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார்கள், ஜாக்கிரதையாக வாழ்ந்தார்கள். பைபிள் சொல்லியிருக்கிறது மோசையை பற்றி, என்னுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், அவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் யாரும் கிடையாது, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். இவர்களெல்லாம் ஏன் அப்படியாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள்? தூரத்தில் வருகிறதை பார்த்தார்கள். இதை பற்றிய வேதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாக்குத்தத்தம், ரட்சகர் வருவார் என்பதற்கு மேலாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் நம்பினார்கள். They trusted, they clung on to that what they trusted on, and they could not see anything happen, yet they died in faith. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இதன் மூலமா நமக்கு என்ன சொல்லுகிறார்? என்னென்னமோ வாக்குத்தத்தங்கள் உண்டு, அவை ஒன்றும் நிறைவேற இயேசு ரட்சிப்பை கொடுத்தார். அதை தவிர வேறு எதுவும் நிறைவேற நாம் பார்க்கவில்லை. நம்ப வேண்டும். சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அந்த விசுவாசத்தின் நிறைவு பின்னால் கிடைக்கும், பின்னால் பார்ப்போம். ஆகினால் இந்த ஒரு ஃபவுண்டேஷன், இந்த அடித்தளத்தோடு கூட இந்த செய்திக்கு வாருங்கள். இப்படி திட்டமாக தெரியும். அதனாலே ஏதோ ஒரு கூட்டம் நடக்கிறது, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள். இனிமேல் போவீங்களா? போவீங்களா? போங்க. போறீங்களா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்றதெல்லாம். வருதாவும் கொடுக்குற செய்தி புரியுதா? ஐ டோன்ட் திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் அ பிட்டி. சரி, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள் இந்த கூட்டத்தில். There's a meeting and all promises are given there. Will you run up to that meeting? Absolutely no need. It is not biblical. It may be man-made. In the Bible, whatever the Lord has said, it's all connected to the eternal, one permanent, eternal blessing. So let's come to the word of God. Hebrews 4:1. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுளோ. Therefore, since the promise remains of entering his rest, let us fear lest any of you seem to have come short of it. Praise God. இப்பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல போறார். Enter rest. அப்படியானால் இந்த பூமியிலே நாம் பிறந்து மரிக்கும் வரையிலே வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இளைப்பாறுதல் இல்லாத, very simple as that. The life we are living here doesn't promise any rest. Right from the birth till the death, the life we lead or live is leading us more and more into restlessness.
Now, elaborately, if I have to speak, lot of things I can speak on that. Because we don't settle on one blessing. We are restless to go to the next one. We are restless. If you start your career with the lowest grade, until you go to the topmost level, you are restless to go achieve. Do more. If there's a departmental exam, write it. And you go to the kindergarten school. And in your studies, you are restless. Until you finish your studies, there is no finishing. Today, nobody seems to be finishing. They keep studying. Is that right? Restless. There is no rest. When it comes to earning money or filling your house with all the temporal things of the world, restless. Nowhere rest. Bible says, I am not saying. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க. Oh, you man, you are restlessly running. Every step of your way, you are restless. But there is a promise for you to enter into rest. What a beautiful thing it is. கவனியுங்கள். ஆனால் இந்த இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்கு வெளியே கிடையாது. பூமியிலும் இளைப்பாறுதல் கிடையாது. அதற்கு அப்புறமாவும் இதை விட பல மடங்கு மோசமான ஒரு நிலைமை. அல்ல, அதை பற்றி என்ன பேச சொல்லலாம். விசுவாசிகளுக்கு ஒரு இளைப்பாறுதலின் நாள் வந்திருக்கிறது. ஆகையினால டெத்துன்னு சொன்னா பயப்படவே கூடாது. எப்பொழுது மரணம் வரும்னு காத்திருக்கணும். அதுதான் இளைப்பாறுதல். ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க நான் நெகட்டிவா என்னமோ பேசுறேன். இல்லை, பைபிள் தான் சொல்லுது. ஒரு இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. இயேசு இல்லாமல் மரிக்கவே கூடாது. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்ட நீங்களும் நானும் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டியது என்ன காரியத்துக்கு? இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஒரு தகுதி. There is a rest assured, but can everybody enter rest? No. So right from the birth till the death, constantly, every day in each thing, make an effort so that you will enter into that rest. Make sure that you are fit for that rest. That is what the life is all about. இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச காலம் மறுபடியும் அந்த வசனத்துக்கு நான் கொண்டு வரேன். Turn with me to Hebrews 11:13. Only in Tamil. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். பூமியிலே தங்களை அந்நியர்கள் பரதேசிகள் என்று அறிக்கை செய்தார்கள். Every step of the way they were confessing, I don't belong to this place. I am an alien here. I am a stranger here. My eternal rest is somewhere. But I got to live here. For what? To prepare for that rest. That is what they said. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிப்பதற்கு இந்த மக்களுக்கு பூமியிலே பரதேசியாக வாழ வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. பூமி எனக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற சொத்துக்கள் எனக்கு சொந்தம் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு சந்தோஷமாக இருந்தார். மறுபடியும் கர்த்தர் எல்லாவற்றையும் ரெட்டத்தனையா திருப்பி கொடுத்த போது யோபு பெருசா குதிச்சு ஆடி ஒரு டின்னர் கொடுத்தாரா? எல்லாருக்கும் கொடுத்தாரா? இல்லை. இட்ஸ் ஆல் டெம்பரல். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டால் கொண்டாடணும், பெற்றோர் கொண்டாடுறதில்லை. பிள்ளை பரீட்சையில் பாஸ் பண்ணிடுச்சா, வாட் செலிப்ரேஷன்! பிறந்த நாள் கொண்டாடுவார்கள், பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு திருமணம் நிச்சயமாயிடுச்சா கொண்டாட்டம். இதெல்லாம் குப்பை. திருமணம் ஆகுதோ ஆகலையோ, யாரோ ஒருவேளை ஒரு என்ன சொல்றது ஸ்பின்ஸ்டராகவே இருந்திருக்கலாம். இருந்தால் கூட அங்கே ஒரு கணவர் இருக்கிறார், ஒரு இட்டர்னல் கணவர், ஒரு இட்டர்னல் பிரைட் குரூம் உண்டு. அதில் திருமணம் ஆகட்டும், ஒன்றும் இல்லை. நோ லாஸ், நோ லாஸ். இது உலகத்தின் தற்காலிகமான வாழ்க்கை. ஆனால் நம்ம அதுக்காக எவ்வளவோ ஓடுறோம். ஆனால் அழகா ஆண்டவர் சொல்கிறார், ஏ பரதேசியே,
நீ ஏன் ஸ்வதேசி போல வாழுகிறாய்? ஸ்வதேசியார் இயேசுவை அறியாதவர்கள். அவர்களுக்கு எது முக்கியம்? பணம் முக்கியம். எது முக்கியம்? பொருள் முக்கியம். The people who are living in this world as if this world is going to be forever there, for them the world and what the world offers is important. So they have to go run here and there, make money this way, that way, add, do more things for more money and more possession, a bigger position, honorable position, all for the world's people. But the true people who are aiming at the rest God gives, for them the world is a strange place. We are strangers down here. We don't belong to this place. For a time we got to be here. So when the bell rings, the call comes, come home. Oh hallelujah, that's a glorious time. That's a glorious time, because you were restless all through. Now you are going to enter into your rest. My dear people, that is why let's not think that they were fools. Bible doesn't say one word simply. நீங்களும் நானும் சும்மா பைபிள் ஒன்று சும்மா சொல்லுமா? பைபிள் மீன்ஸ் பிஸ்னஸ், இட்டர்னல் பிஸ்னஸ். ஓ, இவங்க எல்லாரும் பூமியில் வாழும்போது தாவீது ராஜாவாக இருக்கட்டும், அல்ல மோசையா இருக்கட்டும், அல்லது நெகேமியா இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், எந்த தீர்க்கதரிசியோ ராஜாவோ அல்லது வேற யாரோ எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தவங்க. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தாவீதுக்கு காட்டுக்கு போனார். அந்த இடத்துல போய் ஆண்டவரை மறந்தாரா? ஆண்டவரை விட்டு விலகினாரா? இல்லை. he was living in strong holes. எங்கே சிங்கம் புலிலாம் வாழுதோ அங்கே போய் வாழ்ந்தார் அவர். இப்போ த்ரோனும் கிடையாது, கிரவுனும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவருக்காக அந்த இடத்துல போய் சவுலை போய் நாங்கள் கொன்றட்டுமான்னு கேட்கும்போது, நோ, கர்த்தருடைய பிள்ளை தொடாத. அங்கேயும் ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறார், எப்படி ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம். ஆகையினால அவருக்கு didn't make any difference whether you are in the palace or in the stronghold. No difference. What stands foremost is that I am a child of God. தேவ பிள்ளைகளை நம்மை இந்த காரியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். எங்கே இருக்கிறோம்? நம்ம இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்காக பாடுபடுகிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவர் ஓடுகிற ஓட்டம், கிறிஸ்தவரை உழைக்கிற உழைப்பு, படுகிற பிரயாசம் எல்லாம் விருதா. நான் நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் அடைய வேண்டும். ஆண்டவர் சொல்ல மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதோட கம்பேர் பண்ணும்போது உலகத்தில் எல்லாம் குப்பை. பவுல் அழகாக சொல்கிறார், குப்பை. whatever no I am working for in this world, all rubbish. But I should know my Lord more and more. I should get closer and closer to Him. I should reflect Him more and more. I should live the way He lived more and more. We are kept here only for that. Are you ambitious about that? No. ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், பைபிளை கரைச்சி குடிக்கிறோம். நம்ம எண்ணமெல்லாம் எங்க? அதுலேயும் மறைமுகமா எனக்கு ரொம்ப தெரியும் மற்றவங்கள விட. தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இயேசுவை தெரிந்தால் போதும். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்காக பிரயாசங்கள் எடுப்போம், அதற்காக ஓடுவோம். லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் சொன்னார், என்னை யார் அந்த லக்கை விட்டு மாற்ற முடியாது. ஒரே ஒரு லக்கு, நான் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆகினால தான் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தது. ரோமாபுரியில ஒரு வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட். பவுல் ஒவ்வொரு நிமிஷமும் காஸ்பலை ப்ரீச் பண்ணார். யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கிருந்து கடிதம் எழுதினார். Not one moment he was mourning about his death. Death is there, time of rejoicing, time to enter rest, time to enter into eternal glory. I am not bothered about that. I am not going to worry about that. But I will worry, what can I do before that? அதை பார்ப்பதற்கு முன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் முடிந்ததெல்லாம் செய்துவிட வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க.
எதை உண்ணலாம், எதை குடிக்கலாம், எவ்வளவு பெரிய வீட்டில் தங்கலாம், எவ்வளவு பொருட்களை வாங்கலாம், வெளிநாட்டு பொருட்களை வாங்கலாமா, சிறந்ததை வாங்கலாமா? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரதேசிகளாக வாழ்கிறவர்கள் போல இருக்கிறதா? Are you living like a stranger in this world? Where is your mind? What is your goal? You are a stranger, mind you people. You are a stranger. You have nothing permanent here. Nothing. Not even the wife you are living with is promised to you in heaven. She may not come. Not even your husband who you are living with, he may not come to heaven. However, loving the father, mother maybe, there's no assurance that they will come to heaven. It's each individual's effort in Christ, through Christ. என் பிள்ளைகளை இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் பரதேசிகளாக கொஞ்ச காலம் வாழ போகும். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் மிக மிக பரிதாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, அப்படி பாட்டு பாடுவோம். வீட்டுக்கு போனால் எல்லாமே உலகம், எல்லாமே என்னுடைய சொத்து, எல்லாமே என் வேலை. யோசித்து பாருங்கள், இந்த இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்காக ஒரு நாளில் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தரை பற்றி பேசுகிறோம். பெரிய விசுவாசி என்று சொல்கிறவர்களிடத்தில் கூட அதிகமான குறைவுகள். மைண்டெல்லாம் உலகத்தை சுற்றி சுற்றி ஜெபிக்கும் போது கத்தாவே கத்தாவே, பாடலை பாடும் பொழுது கத்தாவே கத்தாவே, மற்ற நேரமெல்லாம் உலகம் உலகம். எவ்வளவு சுலபமாக பிசாசு நம்மை ஏமாற்றுகிறான் பாருங்க. தொடர்ந்து வாருங்கள். ரோமன்ஸ் 1:4-5. ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றின வாக்குறுதியின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திர மரித்தோருக்கு உயிரோடு இருந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். Yes. And declared to be the Son of God with power according to the Spirit of holiness by the resurrection from the dead, through whom we have received grace and apostleship for obedience to faith among all nations for His name. There is no word as promise, is that right? Okay, but in Tamil there is. சுவிசேஷத்தை பற்றிய வாக்கு தத்தம் இருக்குதா? தமிழ்ல இருக்கா? Read. Which He promised before through His prophets in the Holy Scriptures. ஒரு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? சுவிசேஷத்தை பற்றிய வாக்கு தத்தம். நல்லா கவனிங்க அருமையான பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகளே. இது என்னது? ஒரே கன்ஃபியூஷன் மாதிரி இருக்குது, அந்த வசனம் புரியலையே சொல்லலாம். இயேசு ரட்சகர், இந்த சுவிசேஷம், இயேசுவை பற்றிய காரியங்கள். இன்னைக்கு நம்ம சுவிசேஷகர்னு சொல்கிறோம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அது அர்த்தம் இல்லாதபடி அங்கே போனால் சுகமளிக்கிறவர் அவர், அங்கே போனால் அவர் தீர்க்கதரிசி, அவங்கவுங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிறாங்க. இந்த ஊழியக்காரங்கள்லாம் அவங்களுக்கு அவனே தாங்களாகவே ஒரு ஆஃபீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஒரே ஒரு வாக்குத்தத்தம். எதை பற்றிய வாக்குத்தத்தம்? சுவிசேஷத்தை பற்றிய வாக்குத்தத்தம். அப்போ இந்த ரட்சகரை பற்றிய காரியங்கள் நிறைய நம்ம அறியணும். தட்ஸ் a good news. What is the good news? Jesus died for us, and you should own the salvation He attained for us on behalf of us through this death. That we have to. Now remember people, it's very very important. Okay, now I am born again. Through the power of His death, I am born again. Now I need to know that Jesus who saved me. புரியுதா? ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள், அந்நியர்கள், வேற மதத்தை சேர்ந்தவங்க,
ஆனால் ஆண்டவர் உங்களை அங்கே ரட்சிப்பு கொண்டாந்துடுறாரு. நீங்கள் திடீர்னு ரட்சிப்பு அடைஞ்சிடுறீங்க, அங்கே அழுறீங்க நீங்கள் பாவத்தை நினச்சி. அப்போ ஆண்டவர் நீ எந்த மதம் அந்த மதம்னு சொல்ல மாட்டார். இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னின்னு சொன்ன உடனே எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் உடனே மன்னிப்பு. இதுக்கப்புறமா உன்னை மன்னித்த இயேசு யார்? உன்னை மன்னித்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி வாழ்ந்தார்? அவருடைய நோக்கம் என்ன? That's a good news. அப்ப இந்த சுவிசேஷத்தை பற்றிய வாக்குத்தத்தம். அப்ப 4 பேர் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சும்மா எழுதி வைக்கல. இவன் வேலை இல்லாம உட்காந்து எழுதல. அவங்க they have not written some biography of a person simply to make money, to publish the book and then get money. No, it was the Spirit who said to these 4 people, each one of you write. That's a different angle. தேவ பிள்ளைகள் இந்த சுவிசேஷத்தை பூரணமாக அறியணும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை எடுத்துக்கொண்ட உடனே யாராவது சொல்லுவாங்க சங்கீதம் படி, நீதிமொழி படி, இதெல்லாம் படிச்சுட்டு நரகத்துக்கு போவீங்க. சுவிசேஷத்தை படியுங்கள். உங்களை ரட்சித்த இயேசுவை அறியுங்கள். உங்களை ரட்சித்த இயேசு உங்களிடத்தில் என்ன விரும்புகிறார் அறியுங்கள். அவரே சொல்லி இருக்கிறார். அவர் எப்படி உள்ளவர், எப்படிப்பட்டவர், அவர் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார். சுவிசேஷங்கள். தேவ பிள்ளைகளே, எப்படி எந்த அளவுக்கு நாம் இந்த சுவிசேஷத்துக்கு how far do you give importance to this good news? It's very important, very very important. Most of us, we will every day, oh I'll read one psalm, I'll memorize one psalm. Do that. I'm not saying anything against it. Without knowing Jesus, what is the point in just saying in Psalm 23, the Lord is my shepherd? Who's your Lord? Just because you claim that He is your shepherd, He's not going to become your shepherd. There's something you've got to do for Him to be your shepherd. Therefore, search the scriptures, search the gospels, the good news book, and know your Lord. This promise is there that He will reveal Himself through these gospels. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை பற்றிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றுமே நமக்கு மறைவாக இருக்க போறதில்லை. எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகம் நம்ம கையில் இருக்கிறது இவ்வளோ ஃபார்ச்சுனேட் தெரியுமா? நம்ம 10 வீடில் நீங்கள் வீடு பூமியில் 20 வீட்டுக்கு சொந்தமாக ஆகலாம். ஒரு காரண பிரயோஜனம் கிடையாது. ஒரு பைபிளை கையில் வச்சு அதை படிங்க. யூ ஆர் த ரிச்சஸ்ட் பர்சன். ட்ரூ riches are there in the Bible. True riches are in the Bible. Become rich in the knowledge of God, in the revelation. That makes you prosperous. That is the prosperity you and I need. Not the cheap prosperity that prosperity preachers are preaching. கர்த்தர் நமக்கு அந்த ஐஸ்வரியத்தை தர விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். தொடர்ந்து வாருங்கள். இன்னொரு வாக்குத்தத்தம் Romans 4:14 and 16. ரோமர் 4:14-16 வசனங்கள். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானாலும் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குறுதியும் அவமாகும். ஆதலால் சுதந்திரமாகிய கிருபையினால் உண்டாகிறதுமாயிருக்கிறபடி அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் தகவனாகிய அபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததிகளும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் அப்படி வருகிறது. For those who are of the law are heirs, faith is made void and the promise made of no effect. Therefore it is of faith that it might be according to grace, so that the promise might be sure to all the seed, not only those who are of the law, but also those who are of the faith of Abraham, who is the father of us all. One more reference, don't read it, you can note it. Ephesians chapter 3:3. You can take it and read at home if you want. It is here 3:3. அது அப்புறம் வாசிக்க இப்போ வாசிக்க வேண்டாம். இந்த ஒரு வாக்குத்தத்தம் நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை நன்றாக படித்து வந்தால் நமக்கு இன்னொரு பெரிய சத்தியம் தெரியும். அதுக்கு நேராக ஓடுவோம்.
நம்மளை சுதந்திரவாளிகளாக தெரிந்து கொண்ட அந்த வாக்கு. சரி, பேக் டு ஈடன்ஸ் கார்டன். ஏன் ஆண்டவர் ஆதாமை படைத்தார்? யாராவது பதில் சொல்வீங்களா? God wanted a companion. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஒரு சகோதரன், ஒரு நண்பன், பேச்சு துணை, ஒன்னாலும் சொல்லிக்கோங்க. அதுக்கு தான் டெய்லி வந்தார். இல்லைன்னா படிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார. நோ கனெக்ஷன் இருப்பார்ல, தினம் வந்தார், பேசினார். ஆண்டவர் அந்த மனிதனை தனதாக பாவித்தார். Though the man was God's creation, God considered his own creation to be his own. That's why he was created in his own image, God's image, to be with him. Okay. So, பாவம் செய்த மனிதன் அதை இழந்து விட்டான். ஆனால் இயேசு சுவாமியினுடைய மரணத்தின் மூலமாக அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அந்த சுதந்திரத்தை மறுபடியும் பெறுகிறார்கள். You become a joint heir with God. சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்றால் you become a heir to God. The Father adopts you into his family through Jesus. That's a promise. Through the death of Jesus and the resurrection of Jesus, there is one adoption coming. You are adopted as a joint heir with Jesus Christ the Lord. உடல் சுதந்திரவாளிகளாக மாறுகிற ஒரு வாக்குத்தத்தம். ஆதாம் இழந்துட்டான். இப்போ ஆண்டவர் நம்மளை யாரோன்னு பார்க்கல. நல்லா கவனிங்க. நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா அவருக்காக உயிரை விடுவீங்க. நிறைய கிறிஸ்தவங்க அதை புரிஞ்சு கொள்ளல. புரியாதனால ஆண்டவரை எங்கோ ஒரு த்ரோன்ல வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இல்லை, He is part and parcel of your life. அதை புரிஞ்சுக்கிறதே தான் ஹோலி ஸ்பிரிட்டை உள்ள வச்சிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் வெளியே உட்கார்ந்து இருக்கல, அவர் உள்ள இருக்கிறார். I am with you, one with you. You are the temple I am living in. I am part of you. That's why you and I speak his language. Tongue is ours, language is his. We speak. That togetherness, that oneness, inseparables we are. நம்மளை பிரிக்க முடியாது, ஒன்னா மாறிடுறோம். அதனால இயேசுவுக்கு நாம் உடன் சுதந்திரன். இயேசுதான் சுதந்திரவாளி. பிதாவுக்கு ஒரே குமாரன் சுதந்திரவாளி. நீங்களும் நானும் ஜாயிண்ட் ஹேர்ஸ், உடன் சுதந்திரவாளி. புரிகிறதா தேவனுடைய பிள்ளைகளே? வாட் a beautiful promise. அப்படியானால் அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இருக்கும்படி. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? The promise is given. Jesus cannot say, "La, come on, you be there." No. We are joint heirs, உடன் சுதந்திரவாளிகள். அப்ப அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் இருப்போம். அதனால தான் இந்த பரலோகத்தை குறித்த நிறைய வியாக்கியானமும் எல்லாரும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க, நமக்கு பைபிளில் சொல்லவே இல்லை. பைபிளில் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கல. யாருக்கு எங்கே இருக்குது இடம், யார் எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க, உட்கார போகிறாங்க தெரியாது நமக்கு. ஒருத்தர் சொல்கிறாங்க நாங்கள் தான் சியோன் வாசிகள்னு, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு அலைகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையில் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உலகத்தின் கேட்டுக்கும் இச்சைக்கும் தப்பித்து வாழ்வோமானால் உடன் சுதந்திரவாளிகளாக இயேசுவோடு கூட நாம் வாழ்வோம். எவ்வளோ ஒரு நல்ல வாக்குத்தத்தம் இது. தெரிஞ்சதுன்னா பூமியில் பிச்சைக்காரனா வாழ்ந்தா கூட கவலை இல்லை. அதனால தான் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு பேரபிள். லாசரு கவலையே போடல. லாசரு யார்ட்டையாவது சொல்லிட்டு தெரிஞ்சானா? அவன் அங்கேயே தான் உட்காந்துருந்தான். நாய் சாப்பிட்றது நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ரோட்டில் பிச்சை எடுக்க போனானா? இன்னைக்கு போகிற மாதிரி ஒரு கோப்பையை தூக்கிட்டு போனானா? இல்லை. அடா எனக்கு சோறு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எனக்கு என்ன கிடைக்க போகுது? பரலோகம். ஆகினால லாசரு அங்கேயே இருந்தார். சில வேளையில் நாய் மேஜர் போர்ஷனை தின்றுக்கலாம், இவருக்கு ஏதோ கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும். He never bothered. The day came, death gave him the triumph, the victory. His death was the day of his victory, the day of his celebration. He was lifted up.
வாட் அ பியூட்டிஃபுல் திங். அதுதான் வாக்குத்தத்தம். இயேசுவோடு கூட போயிட்டார். பணக்காரர் இங்கே அழகா வாழ்ந்தார், மாளிகையில் வாழ்ந்தார், பட்டு மெத்தையில் தூங்கினார், பாயாசம் குடித்தார். ஆனால் இப்போ எங்கே இருக்கார்? நரகத்தில் புழுக்கள் கடிச்சு கொண்டே இருக்குது, அக்னி சுட்டு கொண்டே இருக்குதா. நான் மரணம் வரல. அதுதான் நித்திய அழிவு. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சில கிறிஸ்துவனுடைய பிள்ளையானால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக மாற வேண்டும். சும்மா பைபிளை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஏதோ இங்கே ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு கைத்தட்டல், அங்கே ஒரு கைத்தட்டல், வீட்டில் போய் சினிமா பார்க்கலாம், பணம் திருடலாம், கொள்ளையடிக்கலாம், பேராசையாரி வாழலாம், அடுத்தவனை கீழே தள்ளலாம், என்ன சண்டை மூட்டலாம், கோழி பறிச்சிடலாம், வீட்டில் போய் சண்டை போடலாம், மனைவியை செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக நடத்தலாம். நத்திங் நத்திங். நோ. ஆண்டவர் ஒரு பூரணப்படுத்துதலை எதிர்பார்க்கிறார். அப்படி வாழணும். வாழ்ந்தால் மாத்திரம்தான் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக பரலோகத்தில் இருக்க முடியும். அடுத்தது இன்னொரு ப்ராமிஸ். வேகமாக போகணும். டைட்டஸ் 1:3. ஓகே. தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தத்தை அறிகிற அறிவு விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. 1:3. டைட்டஸ் 1:3. But as in due time manifested his word through preaching, which was committed to me according to the commandment of God our Savior. Two. In hope of eternal life, which God, who cannot lie, promised before time began, but as in due time manifested his word through preaching, which was committed to me according to the commandment of God our Savior. Praise God. There's one more promise. நித்திய ஜீவன். Living eternally. மரணம் எப்போ குறிக்கப்பட்டது? மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை அடைச்சி போட்டார். ஏன் அடைச்சி போட்டார்? அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா மனுஷன் என்ன செய்வான்? forever he will live. பாவத்தில் நித்தியமாக வாழ்ந்துருவான். கிடையாது. நித்தியமாக வாழணும், ஆனால் ஜீவனோடு வாழணும். கிறிஸ்துவின் ஜீவனோடு வாழணும். மரித்த பாவத்தில் மரித்த நிலையில் வாழக்கூடாது. நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு பயம். சில விசுவாசிகள் கூட மறிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏனோ தெரியல. நாம் மரணத்துக்கு பயப்படவே வேண்டியதில்லை. ஒரு ஆளை பற்றி சொல்லியிருக்கு பைபிளில், மரித்தும் அவன் பேசுகிறான். யாரு? ஆபேலை பற்றியா? ஏனோக்கை பற்றியா? ஆபேலை பற்றி இல்லை. மரித்தும் பேசுகிறான். அப்போ அது மரணம் இல்லை. ஒரு விசுவாசி மரிக்கும்போது அவன் மரித்து அவனுடைய சரீரம் தான் மண்ணோடு போகுது. அவன் பரலோகத்தில் வாழுகிறான். அவன் பேசுகிறான். அவன் ஜீவிக்கிறான். ஆண்டவரோட பேசிக்கொண்டு இருக்கலாம். ஒருவரை பரிசுத்தவான்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளலாம். ஏன்னா அந்த மவுண்ட் ஆஃப் ரெசரக்ஷன், மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் இருந்தாங்க. அவங்க எதை பற்றி பேசினாங்க? பின்னால் வரப்போகிற காரியத்தை குறித்து பேசினாங்க. அப்போ அங்கே தேர் இஸ் கான்வர்சேஷன். கரெக்டா? அப்போ இந்த பரிசுத்தவான்கள் நித்தியமாக வாழ்கிறார்கள், நித்திய ஜீவனோடு வாழ்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழிந்து போகிற உலக ஜீவனுக்காக நீங்கள் பவுல் அழகாக ரோமர் கிளம்ப சொல்கிறா, நித்திய ஜீவனுக்கான காரியங்களை நடப்பீங்க. அது சரியாக வரல அந்த வசனம். அழிந்து போகிற காரியங்களுக்காக, இந்த பூமியில் அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக ஓடுறோம், அழிஞ்சு போகிற பணத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். இல்லை, நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யுங்கள். இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? உனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. டெய்லி நான் மாத்திரை சாப்பிட்றேன். எதுக்கு? என்னோட உடம்பை நல்லா காத்துக்கிறதுக்கு. அது இந்த பூமிக்கு. நீ மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் இந்த சரீரம் எங்கே தான் போகும்? மண்ணுக்குள்ளே தான் போயிடும். கரெக்டாக? சர்ஜரி பண்ணாலும் பண்ணாட்டாலும் எங்கே போயிடும்? மண்ணுக்குள்ளே தான் போயிடும். அதுக்காக டெய்லி கரெக்டாக அலாம் வச்சு எல்லாம் ஏதோ ரிமைண்டரை போட்டு மருந்தை சாப்பிட்ருவோம். ஆனால் நித்திய ஜீவனுக்காக
ஏதாவது கவலை உண்டா? இந்த அழிஞ்சு போகிற சரீரத்தில் ஜீவனை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்காக பல பிரயாசங்கள். They try so hard. Is that right? This is a temporal life. Oh, the breath stops. What will happen? ஆக்சிஜனை கொண்டு போடுங்க. என்னென்னமா நீங்களாம் லைஃப் சஸ்டெய்னிங் மெஷின்ஸ் வச்சுருக்கீங்களா? Give it. Few more days, live. What for? If the person is gone to live eternally, praise God. So we have an assurance. I'm going to live eternally. There's no death for me. There is no death. End to my body comes, but I don't die. I live. Do you understand? Are we preparing for that beautiful day? That's a promise. One more promise. James 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை கையிட்ட மனுஷன் வாழ்க்கைவான். அவன் உத்தமன் என்று விளங்கப்பட்டு கர்த்தர் தமக்கு அன்பு கூர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை செய்வான். Blessed is the man who endures temptation, for when he has been proved, he will receive the crown of life which the Lord has promised to those who love him. நல்லா கவனிங்க. இப்போ லாசருக்கிட்டே போகலாம். லாசரு பூமியில் இருக்குமோ அவனுக்கு என்ன கூட இல்லை. குளிச்சு மாத்துறதுக்கு ஒரு சொக்கா இருந்ததா? இல்லை. புரியுதா? படுத்துக்கிறதுக்கு ஒரு பாய் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. சாப்பிட சோறே இல்லை, அப்புறம் பிளேட் எதுக்கு? கரெக்டா? ஒன்றுமே இருந்திருக்காது அவனுக்கு. ஆனால் பரலோகத்தில் போன உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உனக்காக ஒரு கிரீடம் வைத்திருக்கிறேன். இங்கே வந்து ராஜாவா நடித்து ஒரு கிரீடம் வச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. நான் கிரீடம் வச்சுருக்கப்பா, ஒரு ஃபோட்டோ இப்படி எடுங்க அப்படி எடுங்க, பல போஸில் நான் கிரீடம் வச்ச மாதிரி போஸில் படம் எடுக்கணும். ஆனால் பரலோகத்தில் போன உடனே இங்கே பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும், இங்கே குச்சி வீட்டில் வாழ்ந்தாலும் அங்கே ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். வாட் இஸ் ப்ராமிஸ்ட்? A beautiful crown. And that is not an ordinary crown, crown of life. ஜீவ கிரீடம். இவர் நித்தியமாக வாழப்போகிறார். உலகத்தில் கொஞ்ச நாள் ராஜாவாக இருந்து 5 வருஷம் முடிஞ்சோடனே துரத்தி அடிக்கப்பட மாட்டார். அல்லது மரணத்துக்கு பிற்பாடு எல்லாம் போயிடும். இல்லை, இந்த கிரீடம் ஜீவிய காலமெல்லாம். அந்த காலத்துக்கு ஒரு எல்லை உண்டா? இல்லை. அதுதான் நித்திய ஜீவன். யூ லிவ் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். கேன் யூ டெல் மீ ஹவு மெனி இயர்ஸ்? கேன் எனிஒன் டெல் மீ? நோ. ஃபார் எவர் யூ ஹேவ் அ கிரீடம். புரியுதா? தேவ பிள்ளைகளை இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த மெசேஜ் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆகும். ஏன்னா பாதி கூட மெசேஜ் முடியல. கண்டினியூ. ஆண்டவர் இவ்வளோ அழகான வாக்குத்தத்தங்களை நமக்காக கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த பூமிக்கு எடுத்த வாக்குத்தத்தம், நீ வெளிநாட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னார். எனக்கு ஒருத்தர் வந்தார், அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். என்ன சொன்னார்? நீ வெளிநாட்டுக்கு போவ. உடனே அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது, God has given me a promise that I will go abroad. What is that? He would have prophesied, but this person will go and tell another person, God has promised that I will go abroad. From where? From where the promise came? Now this is how we are running. For a temporal things here and then we are running. And someone says something, we believe it. Next year you will live in a palace. Yes, I believe it. God has promised me a big palace. ஆனால் இருக்கிறதையும் சுனாமி அடிச்சுட்டு போயிட்டு அடுத்த வருஷம் என்னதான் இருக்கும்? சுனாமிக்கு குடிசை கூட போயிடுச்சு. இப்போ என்ன இருக்கு? Under the tree. Where is the palace? It's not a God-given promise. Someone told you, so you took it as God's promise. Many things we take God's promise. God has promised me. What has He promised you? Jesus to come and save you. What is that? Eternal life. What has He promised you? The eternal gospel. Understand? A throne, a crown of life. என்னுடைய பிள்ளைகள், இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பிசாசு ப்ராமிஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு பண்ண முடியாது.
அவன் எதையுமே செய்ய முடியாது, அவனுக்கு என்னமே கிடையாது. அவன் பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு. பூமியில் கொஞ்ச நாள் அவன் ஆடுவான், அவனால் எதுவும் செய்ய முடியாது. அவன் நரகத்துக்கு போகிறான், நம்மளையும் நரகத்தான் கொண்டு போகிறான். ஆனால் எதையோ பிடித்து கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், என்னுடைய வாக்குத்தத்தங்கள், நித்தியத்துக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள் சீக்கிரம் நிறைவேற காத்திருக்கிறது. இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டிருப்பாயானால் என்னுடைய நித்திய வாக்குத்தத்தங்கள் உன்னை பொறுத்தவரையில் வீணாய். Christ died for me in vain. He died, but it's a personal experience to make his death meaningful in your life. Otherwise his death is vain for me, no use. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வாக்குத்தத்தத்துக்கு வராதவர்கள் வாருங்கள். எத்தனை பேர் முதல் வாக்குத்தத்தத்துக்குன்னு வரலையோ? ரட்சகரை அனுப்பவே என்னோட வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு மார்க் சொல்லட்டா, அடையாளம் சொல்லட்டா? நிறைய பேர் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு நான் சொல்லிடுறேன். அதில் வச்சு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயமாக தினம் பைபிளை வாசிப்பீங்க, பைபிளுக்கு கீழ்ப்படிவீங்க. பைபிளை வாசிப்பீங்க, பைபிள் சொல்லுது பரிசுத்தமாகு, அப்போ பரிசுத்தமாக பிரயாசப்படுவீங்க. பைபிள் சொல்லுது பொய் சொல்லாத, பொய் சொல்லாமல் இருப்பீங்க. பைபிள் சொல்லுது விபச்சாரம் செய்யாத, அப்போ கண்ணின் நிச்சயோ இந்த மாதிரி அருவருப்பான காரியத்துக்கு போக மாட்டீங்க. அதான் நீங்கள் விசுவாசி. தினம் ஆண்டவரோட ஜெபிப்பீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுவீங்க தினம். விளங்குதா? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது வந்து நான் பரிசோதனை பாஸ் பண்ணணும், நான் எனக்கு 25 வயசாச்சு கல்யாணம் ஆகணும், அதில் பேசுறது. விளங்குதா? ஆண்டவருடைய இடம் வந்து மால் கிடையாது. ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், அந்த ஒரு கூடையை தரேன், போய் பொறுக்கி போட்டுக்கோ. அப்போ ஆண்டவர் ஒரு கூட தரேன், நீ போய் நினச்சிக்கிறதோ ஒன்றுன்னா பொறுக்கி போடு. கரெக்டா? இப்போல்லாம் பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே போனால் நினச்சிக்கிறாங்க, பின்னால் ஒரு ட்ராலி அல்லது ஒரு கூடை வரும், அதில் நம்ம வேண்டியதெல்லாம் பொறுக்கி போடலாம். இது பூமியில். ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்னை போல மாறு. நீ கேட்போம், என்ன எப்படி மாறுறது? உன் கையில் ஒரு புக்கு கொடுத்துருக்கேன்ல, என்னை போல மாறுவது எப்படி என்று சொல்ல ஒரு புத்தகம் கொடுத்துருக்கேன். அதை தேடு, பைபிளில் தேடி வாசியுங்கள். இருக்கா பைபிளில்? தேடி வாசியுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கோழி சொல்ல மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, பணத்து பின்னால் ஆசரித்து ஓட மாட்டீங்க, இச்சையோடு கூட அலைய மாட்டீங்க, போஜன பிரியராக இருக்க மாட்டீங்க, உலகத்தின் மேன்மையை தேட மாட்டீங்க. உலகத்தில் பெரிய ஆளாயிரணும், 4 பேர் என் வீட்டை பார்த்தா எனக்கு சலாம் போடணும், நான் போகிற காரை பார்த்தா எனக்கு சலாம் போடணும். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டது அடையாளம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டால் பூமியில் பரதேசியை போல வாழுவோம், பூமியில் அந்நியர்களும் பரதேசிகளுமாக வாழுவோம். போதும் என்ற மனதுடன் தேவ பக்தியே ஆதாரம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பது போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் சிஎம்சியில் 2 வருஷம் வேலை பார்த்தா 3ஆவது வருஷம் எங்கே போயிடணும்? துபாய்க்கு போயிடணும். அங்கே பைபிள் இருக்கோ, சர்ச் இருக்கோ, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்ன இருக்கோ? பாய் இருக்கும். புரியுதா? அங்கே போயிடணும். இப்படிப்பட்ட கிரேவிங் இருந்தால் நீ கிறிஸ்டின் கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா இங்கே 10,000 தான், அங்கே போனால் அது கூட ஒரு முட்டை வந்துடும். அங்கே போனால் அந்த 10,000 கூட ஒரு முட்டை போட்டு எப்படி மாறிடும்? எப்படி மாறிடும்ப்பா? 10,000 கூட ஒரு முட்டை போட்டால் என்ன ஆகிடும்? 10,000 ஆகிடும். 10 லட்சமா? கூட ஒரு முட்டை. கஷ்டம் கஷ்டம், கணக்கு கூட தரல. 1 லட்சம் ஆகிடும். அதுக்காக நான் துபாய்க்கு போகிறேன். அங்கே போனால் பாய் மாதிரி சலாம் அலிக்கும் சொல்ல வேண்டாம். புரியுதா? இதுதான் இன்னைக்கு. ஆனால் பேச யார் கேட்டால் நான் பிலீவர். எனக்கு ஆண்டர் துபாயில் வேலை கொடுத்தாரு. ஆண்டரா கொடுத்தாரு ஆண்டவர். ஸோ சில பேர் இங்கேருந்து போகிறாங்க, சவுதி அரேபியாவுக்கு குச்சி ஓடினாங்க. எனக்கு தெரியும் ஒரு விசுவாசி, அங்கே போகாதான்னு சொன்னால் கேட்கல, ஓடிச்சு. அங்கே போனால் பைபிளை நடுவழியிலே கடலில் பிடிக்க போட்டோம். பைபிளை பிடிக்க எங்கே தூக்கி போட்டோம்? கடலில் போட்டோம். அது அப்போது, இப்போ இருக்கிறதோ நம்ம தெரியாது. போனால் அங்கே பைபிள் கூட வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல. அங்கங்கே அண்டர் கிரவுண்ட் சர்ச், அந்த ஏதாச்சும் சீக்கிரட் வீடுகளை தேடி போக முடியல. இதுதான் கிடைக்கும். பணம் நிறையா சம்பாதிக்கணும், ஓடு வெளியே. பிள்ளைகளை கத்த சொல்லுகிறார், உனக்கு இருப்பது போதும் என்று, போதும் என்ற மனதோடு கூட இரு.
உன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உனக்கு தெரியறதுக்கு முன்னால் அவருக்கு தெரியும். ஆகையினால யார் விசுவாசிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. விசுவாசியாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட இருந்தால், கர்த்தரை சார்ந்து கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக உலகத்தோடு ஒட்டாமல் உலகத்தை விட்டு வேறுபட்ட ஒரு சுத்த வாழ்க்கை வாழுவீங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் விசுவாசி. காட்